ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே ஒரு சில விஷயம் தப்பாக தான் பண்ணுறோம். ஸோ சப்ஜெக்ட் வைஸாக என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ மொத்தத்துக்கு ஒரு 7 பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ இந்த 7 தப்பில் ஏதோ ஒரு தப்பு எல்லாருமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டா பரவாயில்ல. ஸோ இதையும் 2ஆக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 விஷயம், அடுத்து சொல்ல போகிற 5 விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு 2 விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. ஸோ என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ அடுத்த 5 விஷயத்தில் ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறோம் அப்படின்னா மாற்றிக்கலாம் ஈஸியாக. ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடலாம். பட் ரெண்டுலையுமே இதுவும் ஒரு தப்பு. இந்த ஃபஸ்ட்டு 2 விஷயத்துலையும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடுத்த 5 விஷயத்துலையும் ஏதோ ஒரு தப்போ 2 தப்போ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உடனே சேஞ்ச் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். ஸோ லாஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். ஸோ 7வது விஷயம் என்ன, ஏன்னா அப்படி சொன்னால் தான் ஃபஸ்ட்டு 2 விஷயம் சொல்கிறப்ப மறக்காமல் இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ 7வது விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லி படிக்கிறது இல்லை. ஸோ டெய்லி படிக்கிறது இல்லை, இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் கூட படிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னா எக்ஸாமினுடைய கடைசி 10 நாள், ஸோ லாஸ்ட்டு 10 days இல்லை அப்படின்னா லாஸ்ட்டு வாரம், கடைசி வாரம் எக்ஸாமுக்கு வாரம் உட்காந்துக்கிட்டு படிக்கிறது. ஸோ அப்போ லாஸ்ட் வீக், ஸோ வெரி லாஸ்ட் வீக் சொல்லப்போனால் கடைசி வாரத்தில் உட்காந்து படிக்கிறது. ஸோ அப்படி படிக்கிறப்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் ஜிஎஸ்ஸை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் கடைசி ஒரு வாரத்தில் உட்காந்து படிக்கிறப்ப 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து ஒரே ஒரு வாரத்தில் படிக்கிறப்ப, இல்லை ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரே வாரத்தில் படிக்கிறப்ப ஒன்று கரண்ட் அஃபேர்ஸும் நம்மளால் நிறையா கவர் பண்ண முடியாது, அதுவும் சரியாக படிக்க மாட்டோம், அதையும் திருப்பி படித்ததை ரிவைஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருந்த ஜிஎஸ்ஸை சரியாக ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இந்த தப்பு பண்ணக்கூடாது. ஸோ இந்த தப்பு பண்ணக்கூடாது. அடுத்து 6வது விஷயம் என்ன, பிஒய்க்யூ. ஸோ பிஒய்க்யூ ரிப்பீட் ஆகிறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பிஒய்க்யூவாக பார்க்குறதே இல்லை. ஸோ அதனால் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஈஸியான கொஷினில் மார்க்கை லூஸ் பண்ண வேண்டியது. ஸோ ஈஸியான கொஷினில் மார்க்கை லூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஒய்க்யூ பார்க்குறப்ப ஒரு சில ஈஸியான கொஷின் நமக்கு தெரியும்ல, ஸோ அந்த கொஷின்லாம் பிஒய்க்யூவில் கவர் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அவங்க அந்த கொஷினை ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறது, பழைய கொஷின் சரியாக வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஒய்க்யூவே பார்க்காம விட்டுறது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்காத விட்றப்ப ஈஸியான கொஷினை லூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதுவும் பண்ணக்கூடாது. 5வது விஷயம் சயின்ஸு ஜாகிரஃபி. ஸோ மினிமம் மார்க்கு, ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க்கு, ரொம்ப கம்மியான கொஸ்டின், 5 கொஷின் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்டுடுறது. எப்படி படிக்காமல் விடுறதுனா பேசிக்கான கான்செப்டை கூட, பேசிக்கான விஷயத்தை கூட படிக்காமல் விட்டுடுறது. ஸோ இதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியான கொஸ்டினை விட்டுடுறது. ஸோ அதனால் மார்க் போகும். ஸோ ஈஸியான கொஷின் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஈஸியான கொஷினை விடுறப்ப நீங்கள் காம்படிஷன்லேருந்து வெளியே போயிடுவீங்க. மற்றவங்க எல்லாரும் கரெக்டாக எழுதியிருப்பாங்க, அதை நம்ம மட்டும் தப்பாக போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கொஷினால் நம்ம காம்படிஷனை விட்டு வெளியேறுவோம். ஸோ அதனால் ஈஸியான கொஷினை தப்பு பண்ணக்கூடாது. ஸோ சயின்ஸ்லலாம் பேசிக்கான கான்செப்ட் மட்டுமாவது கண்டிப்பாக படிச்சிடணும். ஜாகிரஃபி 10th ஜாகிரஃபி 7 லெசன் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னா பாலிட்டி ஐஎன்எம். ஸோ பாலிட்டி ஐஎன்எம்மில் நான் தரோவாக இருக்கேன், ஸோ மற்றதெல்லாம் படிக்காமல் விடுறது, இங்கே நான் தரோவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவைஸ் பண்ணாமல் விட்டுருவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா படித்து வச்சுருப்போம், நல்லா ரிவைஸ் பண்ணியிருப்போம், நான் நல்லா மண்டையில் இருக்கும், பட் என்ன பண்ணுறது நான் தரோவாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிப்பீட் ரிவிஷன், அந்த ஃப்ரீக்வெண்ட்டான இன்டர்வலில் ரிவைஸ் பண்ணாமல் விட்டுறது. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நல்லா தெரிஞ்ச கொஷின், ஸோ நல்லா நோன் கொஷின்ஸை தப்பு பண்ணுறது கரெக்டாக. அப்போ தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணவே கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. ஸோ அப்போ தெரிஞ்ச கொஷினை திருப்பி ரிவைஸ் பண்ணாமல் போகிறதுனால நான் தப்பு விடுவேன். ஸோ இப்போ பாலிட்டி ஐஎன்எம்மில் நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். ஸோ அப்போ இதுவும் பண்ணக்கூடாது. 3வது விஷயம் யூனிட் 5 யூனிட் 6. ஸோ பழைய யூனிட் 8 யூனிட் 9 என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பு தான் இங்கே இப்போ யூனிட் 5 யூனிட் 6லையும் பண்ணுறாங்க. யூனிட் 5 யூனிட் 6 வந்து நான் கடைசி கவர் பண்ணிக்குவேன், அட் த எண்ட் ஐ வில் கவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆரம்ப ஸ்டேஜில் படிக்காமல் விட்டுறது. ஸோ யூனிட் 6 கூட தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ் படிக்கிறப்ப ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப கொஞ்சம் கவர் பண்ணி வச்சிடுறது. பட் யூனிட் 5ல ரொம்ப அப்படியே தொடாமல் வச்சிடுறது. கடைசி பார்த்துக்குவோம், அந்த பாயிண்ட் வரட்டும் பேசலாம் அப்படின்னு சொன்னால் கடைசி முடிக்கும் பாயிண்ட்டே வராது, பேசவே முடியாது. அது மாதிரி தான் கடைசி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அரைகுறையாக படிச்சுட்டு போகிறது, இல்லை அப்படின்னா படிக்காமலே விட்டுட்டு போகிறது. ஸோ இதனுடைய தாக்கம் தான் இந்த ஜிஎஸ்ல யாராலையுமே 50 to 55 கிராஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்குடைய விஷயமே இங்கே தான் இருக்குது. ஸோ யூனிட் 5 யூனிட் 6 படிச்சிட்டிங்க அப்படின்னா 50+, 55+ அப்படிங்கிறது வாங்கிடலாம். ஸோ இந்த 55+, 50+ தாண்ட முடியாததுக்கு காரணம் வந்து இந்த யூனிட் 5 யூனிட் 6 தான். ஸோ இந்த தப்பு பண்ணவே கூடாது. ஸோ அடுத்து மேக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு 2 தப்பு ரொம்ப முக்கியம்னு சொன்னேன்னா மேக்ஸு ஈஸின்னு சொல்லிட்டு கோட்டை விட்டுறது, கஷ்டம் சொல்லிட்டு படிக்காமல் விட்டுறது. இப்போ ஈஸி நான் நல்லா படிச்சுட்டேன், மேக்ஸ் எனக்கு ஈஸியாக வருது, எனக்கு மேக்ஸ் சின்ன வயசுலேருந்தே நல்லா வரும், இப்போயும் நான் நல்லா படிச்சுட்டேன், ஆப்டிடியூடை ஃபுல்லாக கரைச்சி குடிச்சு வச்சுட்டேன், ரீசனிங்கை ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே
ப்ராக்டிஸே பண்ணாமல் விட்டுறது. ஓன் ப்ராக்டிஸ். ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ராக்டிஸே பண்ணாமல் விட்டுறது. ஸோ இதனாலையும் மார்க்ஸு போயிடும். ஓகேவா? அப்போ கஷ்டம்னு சொல்லிட்டு படிக்காமலே விட்டுறது. இப்போ ஈஸிங்கிறவங்க எல்லாத்தையுமே படித்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க ஈஸி தானே, எனக்கு நல்லா மேக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் மார்க்கை விட்டுருவாங்க. பட் இந்த கஷ்டம்னு சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, படிக்காமலே விட்டுறது. அந்த கான்செப்ட் என்னன்னே தெரியாமல், அந்த கான்செப்டே டச்சே பண்ணாமல், அதை படிக்காமையே போய் பரிச்சு எழுதுறது. ஸோ அதனாலேயும் மார்க் போயிடும். ஸோ இந்த தப்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 பெரிய தப்பு. ஸோ அடுத்த விஷயம் தமிழ். எல்லாத்தையும் பேசுகிறோம். தமிழ் இப்போ இருக்கிற ட்ரெண்டு என்ன அப்படின்னா கஷ்டம். தமிழ் கஷ்டம். கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம், டூ ஹார்ட், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ +1 +2 புக்கு சிறப்பு தமிழ் அவுட் சோர்ஸு அப்படியே படிக்காமல் போய் பரிசு எழுதுறது. ஸோ இதனால தான் நிறையா பேருக்கு மார்க் போகுது. ஸோ ஸ்கூல் புக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு தான் போய் பரிசு எழுதணும். கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். அவுட் சோர்ஸும் இம்பார்ட்டண்ட்டான அவுட் சோர்ஸில் இம்பார்ட்டன்ஸான டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸ் ஏற்கனவே சொன்னதான் 6th to 12th நியூ, 6th to 12th ஓல்டு புக்கு, பழைய எடிஷன் புக்கு, அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் புக்கு. ஸோ எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு மெட்டீரியல் டாபிக் வைஸாக படிச்சுட்டு சார் திருப்பி சொன்னது தான். ஸோ எல்லாத்தையுமே படிச்சுட்டு தான் போய் எழுதணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இந்த கடைசி 2 விஷயம் இருக்குல்ல, மேக்ஸும் தமிழும், இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணாலும் அது பெரிய தப்பு தான். கண்டிப்பாக உடனே சேஞ்ச் பண்ண வேண்டியது. ஸோ ஓகேவா? ஸோ இது 2ல் கண்டிப்பாக 2 தப்பில் ஏதோ ஒன்று பண்ணால் கூட கண்டிப்பாக உடனே சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, இந்த 7 to 3 இந்த அடுத்து இருக்கிற இந்த 5 விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக மாற்றி கொண்டு வந்துடலாம். பட் இங்கேயும் அந்த 5 தப்புலையும் ஏதோ ஒரு 2 விஷயம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கேயும் நான் திருப்பி மாற்றி கொண்டு வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ இம்மீடியட் ஆக்ஷன், இப்போயே அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போயே சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளால் எக்ஸாம் டயத்தில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதான். ஸோ சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து சொல்லியிருக்கேன் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த 7 விஷயம் பண்ணவே கூடாது. ஸோ இந்த 7 விஷயம் தான் மேஜராக சப்ஜெக்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் செய்கிற தப்பு. ஸோ படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, எல்லாமே நல்லா தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த தப்பில் ஏதோ ஒரு விஷயமோ 2 விஷயமோ இந்த விஷயம் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான். இதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.